இங்கே இந்த 2 பொண்ணுங்களும் லவ் பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. அங்கே வந்து டீச்சர் ஸ்கூலுன்றதை மறந்துடாதீங்கன்னு சொல்லி திட்டுறாங்க. ஆனால் அந்த பொண்ணுங்க இவங்களுக்கு இன்னும் மேரேஜே ஆகலை, அதனால தான் இவங்களுக்கு லவ் பற்றி தெரிலன்னு சொல்லி சொல்கிறாங்க. அந்த மேம் அதுக்கு கோவப்படாமல் எனக்கு தெரிஞ்ச காதலை பற்றி சொல்கிறேன்னு சொல்லி ஸ்டோரி சொல்ல ஆரம்பிக்கிறேன். இங்கே ரோகன்ற ஒரு பையன் கண்ணு தெரியாத ஒரு பொண்ணை லவ் பண்ணிகிட்டு இருப்பான். அப்போ ரோட்டில் போகிறவன் ஏங்க கண்ணு தெரியாத பொண்ணை லவ் பண்ணுறீங்கன்னு கேட்குறாரு. அப்போ லவ்ன்றது கண்ணு தெரிஞ்சால் தெரியாமலே இல்லை, இதெல்லாம் ஒரு ஃபீலிங்ஸ் உங்களுக்கு புரியாதுன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்தனே ஃபாலோ பண்ணிட்டு போகிறான். கரெக்டாக டெய்லி ஆன உடனே இதே டைமுக்கே வந்துடுறா, உனக்கு வேறு வேலை இல்லையான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போ தான் அவன் பெரிய சிங்கர்னு சொல்லி போய் சொல்கிறான். பாட்டுன்னு சொன்னோடனே அவன் பாடுறான், சரியாக வரலன்னு சொல்லிட்டு குரல் சரியில்லைன்னு சொல்லிட்டு சமாளிக்கிறான். தென் அந்த பொண்ணு பேசின உடனே என்னை பானிபூரி வாங்கி கொடுக்க யாருமே கூட்டு போனதில்லைன்னு சொன்னோன்னே இவன் கூட்டு போய் வாங்கி கொடுக்குறான். அந்த பொண்ணு ரொம்ப சந்தோஷப்பட்டு இப்போ தான் நான் சராசரி பொண்ணு மாதிரி ஃபீல் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. ஆனால் இவன் ஒரு நார்மல் பையன்தான், ஏன் பெருசாக எடுத்துக்கிறேன்னு சொல்கிறாங்க. நீ இப்போ என்னை விட்டு போயிடுவா, அதுக்கப்புறம் நானும் இதே மாதிரி தான் குச்சி வச்சு போயிட்டுருக்கணும்னு சொல்கிறாங்க. ஆனால் இவனுக்கு நம்ம லவ் ப்ரப்போஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிக்கிறான். தென் நெக்ஸ்ட் டே அந்த பொண்ணை பார்க்கறதுக்காக கிளம்புறான். அப்போ பூக்கடைக்காரர் ரோஸை கொடுத்து விஷ் பண்ணுறாரு. இவனும் பூ எடுத்துகிட்டு போகிறான். அப்போன்னு பார்த்தா கார் வந்து இடிச்சிருது. இருந்தாலும் சின்ன அடியோட அந்த பொண்ணுக்கிட்ட பேசிட்டு போயிட்டுருக்கான். அந்த திடீர்னு அந்த பொண்ணுக்கு கண்ணுக்கு அவன் தெரிய ஆரம்பிச்சிடான். என்ன நீ என் கண்ணுக்கு தெரிய ஆரம்பிக்கிறேன்னு சொன்னோடனே அவன் தலையில் அடிபட்டுருக்கு, ரத்தம் வருதுன்னு சொன்னோடனே துடைக்கிறான். அவன் கண்ணு எப்படி போச்சுன்னு கேட்குறான். அப்போ தான் அந்த பொண்ணு ஒரு மேரேஜுக்கு போகும்போது ஆக்சிடெண்ட்டில் எங்கள் அப்பா அம்மா இறந்து போயிடுறாங்க, என் கண்ணு மட்டும் போயிடுச்சு, அதுக்கப்புறம் என்னோடய பாட்டி தான் வளர்த்துட்ருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எவ்வளோ ஹாஸ்பிட்டலில் காட்டுமே எனக்கு கண்ணு சரியாகல, 10 லட்சம் கேட்குறாங்கன்னு சொல்கிறாங்க. அதை கேட்டோன்னே 10 லட்சம் தானே நானே ரெடி பண்ணுறேன்னு சொல்கிறான். அது மட்டும் இல்லாமல் எனக்கு தெரிஞ்ச ஹாஸ்பிட்டலில் இருக்க உனக்கு கண் பார்வை வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறான். நெக்ஸ்ட் ஆக்சிடெண்ட் ஆன இடத்துல வந்து பூக்கடைக்காரர் பாடி வச்சு அழுதுட்டுருக்கா. அப்போ தான் அவனுக்கு தெரியுது நம்ம இறந்து போயிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே கத்திக்கிட்டு போகிறான். அவன் உயிரை காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லி டாக்டர் சொல்லிட்டாங்க. பட் இவன் எப்படியாவது உயிரை வரணும்னு சொல்லிட்டு மேலே படுத்து ட்ரை பண்ணிகிட்ருக்கான். ஆனால் வராமே போயிடுது. ஆனால் ஒரு கட்டத்தில் ட்ரை பண்ணி கெந்துக்கிறான். அந்த பொண்ணுக்கிட்ட நான் கண் பார்வை திரும்ப தரேன்னு சொல்லியிருக்கிறேன், ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன், என்னோடய கண்ணை அவங்களுக்கு கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டு இறந்து போயிடுறான். இப்போ அந்த பொண்ணு ஹீரோ சொன்ன ஹாஸ்பிட்டலுக்கு வந்து அவங்க பாட்டியை கூட்டிகிட்டு வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கான். அவன் சொன்னது நம்பாமல் அந்த பொண்ணு கிளம்பலான்னு போகிறாங்க. அப்போது ஒரு டாக்டர் வந்து ரோகன் சொன்னால் நான் டோனர் நீங்கள் தானே வாங்கன்னு சொல்லிட்டு கண் ஆப்ரேஷன் பண்ணுறாங்க. அந்த பொண்ணு கண்ணு வந்தோடனே ரோகனை தான் பார்க்கணும்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த பூக்கடைக்காரர் வந்து எல்லா உண்மையும் சொல்லிடுறாரு. இதை கேட்டால் அந்த பொண்ணு அவன் கொடுத்த சத்தியத்துக்காக அவன் கண்ணையே கொடுத்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி அங்கேயே அழுகுறாங்க. இந்த கதையெல்லாம் கேட்டுட்ருக்க அந்த பசங்கள்லாம் அவங்க யாருன்னு கேட்குறாங்க. அந்த பொண்ணு இவங்க தான், ரோகன் அவங்க கூடயே இருக்கிறாங்கன்னு மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க. அதனால தான் அவங்க இன்னும் கல்யாணம் பண்ணிக்காமல் இருக்காங்க.